எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு உரைப்பான பாபிக்யூ சிக்கன் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முதல் நான் 4 சிவப்பு மிளகாய், நான் பேர்ட்ஸ் ஐ என்று சொல்கிற மிளகாய் தான் பாவிக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லி, 6 உள்ளிப்பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் கடுகுத்தூள். கடுகுத்தூள் இல்லாட்டி கடுகை கூட நாங்கள் போடலாம். 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் நட் சீரகம், 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், அது கொஞ்சம் கலருக்காக போடுவேன். 3 ஏலக்காய், ஒரு கொஞ்சம் ஜாதிக்காய், அந்த ஏலக்காய்ன்ற சேம் அளவுக்கு எடுத்தால் நல்லா. 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கருவா, எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறேன். அரைச்சி இப்படி பேஸ்டாக இருக்குது. இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ், 3 டீஸ்பூன் உப்பு உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம். அதோட 1/4 கப் ஜோக்கெட். இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சோம்னா நல்ல பேஸ்டாக வரும். இப்படி வந்திருக்கு. இனி இதை நான் ஒரு கிலோ சிக்கனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மேரினேட் பண்ணுறேன். மேரினேட் பண்ணி மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு ஹோல் நைட் வச்சா தான் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சிக்கனில் ஊறும். இல்லாட்டி மினிமம் 4 hours ஊற வேணும். இனி மிச்சம் நான் இந்த சோஸை ஒரு க்ளீனான போத்தலுக்குள்ள ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஒரு 4 நாளைக்குள்ளே இதை பாவிக்கலாம். இனி பாபிக்யூவை நான் ஹீட் பண்ணிவிட்டு அதில் சிக்கனை போடுறேன். முதலே ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு இனி கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஓரளவு வெந்த உடனே அதை திருப்பி போடுவோம். நெருப்பு கூடவே இருக்கக்கூடாது, என்னென்னா உடனே கருகிடும், பிறகு உள்ளுக்கு வேகாது. ஒரு அளவான நெருப்பில் வச்சு போட்டோம்னா அது உள்ளுக்கும் நல்ல வடிவாக வேகும். ஒரு 15 மினிட்ஸில் நாங்கள் திருப்பி போட்டோம்னா இப்படி வெந்து வந்திருக்குது. நல்ல டேஸ்டியான ஸ்பைசியான பாபிக்யூ சிக்கன் ரெடி ஆகிட்டுது. இதை நீங்கள் மின்ட் சோஸோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும். மின்ட் சோஸ் ரெசிபி வீடியோ பார்க்காத ஆக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கிறேன், கிளிக் பண்ணி பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.